தோழர்களே, இந்த கழனி தான் அண்டை வெட்ட போறோம். ஆனா ஃபுல்லாலாம் இல்ல. இந்த ஒரு வரப்பு மட்டும் தான். தோழர்களே, இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. அதனால ஒரு பெரிய மனசு பண்ணி அண்ணன் மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு டேக்கே நீங்க லைக் போடலாம். ஏன்னா இந்த டேக் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். தண்ணி ஊத்துதுல இந்த பெண்டு இது வந்து வரப்புக்கு சென்ட்ரல் தான் இருக்குது. பாதி வரப்பு வெட்டிட்டேன். இன்னும் பாதி வரப்பு தான் இருக்கு. தோழர்களே, பார்க்கறதுக்கு தான் ஒல்லியா இருப்பேன். ஆனா வேலைன்னு வந்துட்டா வடக்கு பையன் மாரி மாறிடுவேன். ஏன்னா அவனுங்க பாக்கு போட்டுன்னு வேலையை முடிச்சிடுவானுங்க. நம்ம அப்பப்போ லைட்டாக தண்ணி மட்டும் தான் குடிப்போம். வேலை செய்ய வந்ததில் ஒழுங்காக வேலை செய்யாத சின்ன தப்பு நடந்து போச்சு. இந்த வருஷம் தான் இந்த வர போகிற மாதிரி ட்ரிப் ஹவுஸ் போச்சிருந்தோம். அது அண்டை வெட்ட சொல்ல வெட்டிட்டேன் தோழர்களே. உங்களுக்கு வேணா சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டை இது ஒரு பெரிய விஷயம். இந்த சின்ன வேலையை கூட உருப்படியாக செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியே காமிப்பாங்க. அடுத்த பழுப்பு எங்கே இருக்குன்னு தெரில. மறுபடியும் அதே தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தோராயமாக காலையில் அழக ஆரம்பிச்சிட்டேன். 7 அடிக்கு ஒரு பழுப்பு தான் ஃபிட் பண்ணியிருந்தோம். எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியலங்க நம்ம பிளாக்கி தாங்க. எப்போவுமே பிளாக்கியை கூட்டின்னு வரக்கூடாது தான் நினைப்பேன் கழனிக்கு. மாடு மாரி நல்லா சேத்துல விழுந்து பிறந்து கிடக்குங்க. நம்ம கழனியில் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்க. இது பக்கத்து கழனிக்கார் நடுவு நட்டுருப்பாருங்க. அது இஷ்டத்துக்கு அது பாட்டு நடந்து போயின்னு இருக்கும். அதனால நமக்கு தாங்க பிரச்சனை. தோழர்களே, வந்த வேலை முடிஞ்சு விட்டது. மிச்சம் இருக்கிற 3 வரப்பு களைகள் வச்சிடும். கையோட்டு நிலைமை தாங்க கவலைக்கிடமாயிடுச்சு. தோழர்களே, இதோட இந்த பகுதியை முடிச்சிடறேன். அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.